நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்கள் இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா அதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்களா நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடும். கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது வந்து நம்ம அந்த கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பட்டன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஒரு மாடு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த மாடு இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாடு இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த கேப்பில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு அப்படியே கீழே அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா லைட் எஃபெக்ட் கொடுத்துருப்பீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அங்கனெல்லாம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எஃபெக்ட் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் டூப்ளிகேட் பண்ணி இந்த லைட் எஃபெக்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அதில் HDR எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதுவுமே மூணாவது எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா HDR எஃபெக்ட்னு வரும். அது கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து பிரைட்டாக தெரியும். நீங்கள் மேலே சேவ் பட்டன் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.